பள்ளி கல்வித்துறை சார்பில் ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் புதிய நியமன ஆணைகள் வழங்கும் விழா கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் பேசுகையில், புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறையில் புதிதாக ரெக்யூர்மெண்ட் செய்யப்பட்டு உள்ள 180 டீச்சர்ஸ்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் மற்றும் ஏற்கனவே பணியாற்றிக் கொண்டு இருக்கும் டிஜிடி மற்றும் பிரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸ் மொத்தம் 175 பேருக்கு பதவி உயர்வு வழங்கும் இந்த சிறப்பான விழாவில் கலந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அப்பாயின்மெண்ட் மற்றும் ப்ரமோஷன்ஸ் பெறும் அனைவருக்கும் முதலில் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே PWD, போலீஸ் கார்ப்பரேஷன் போன்ற துறைகளில் நடைபெற்ற ரெக்யூர்மெண்ட்டுகளில் இதுபோல் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ்களை நான் வழங்கி இருக்கிறேன். இவையெல்லாம் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கித் தரவும், அரசு துறைகளில் உள்ள வேக்கன்சியை நிரப்பவும் இந்த அரசு எந்த அளவிற்கு முயற்சிகளை எடுத்து வருகிறது என்பதை காட்டுகிறது. பள்ளிகளில் புதிய ஆசிரியர்களை நியமனம் செய்வது அல்லது ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்குவது என்பது நம்முடைய பள்ளி கல்வித்துறையின் உள்கட்டமைப்பு, திறன், தரமான கல்வி முறை ஆகியவற்றை அனைத்து விதத்திலும் வலுப்படுத்தும் முயற்சியாகவே நான் பார்க்கிறேன். அடுத்த கல்வியாண்டு தொடங்குவதற்குள் இத்தனை முயற்சிகளும் நடைபெற்று இருப்பது எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை தருகிறது. அந்த வகையில் புதுச்சேரியின் கல்வித்துறையை வலுப்படுத்துவதில், நம்முடைய மாணவர்களுக்கு தரமான கல்வியை தருவதில் ஒரு முக்கிய மைல்கல்லை நாம் எட்டி இருக்கிறோம். இந்த சீரிய முயற்சிக்காக மாண்புமிகு முதலமைச்சர், மாண்புமிகு கல்வி அமைச்சர் மற்றும் கல்வித்துறையின் அனைத்து அதிகாரிகளையும் நான் மனதாக பாராட்டுகிறேன். ஏனென்றால் கல்விதான் ஒரு சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்கு அடிப்படை. ஆசிரியர்கள் அந்த அடிப்படையின் மீது கட்டப்படும் கோபுரத்தின் சிற்பிகள். வலுவான தரமான கல்வி இருக்கும் எந்த ஒரு சமுதாயமும் செழிப்பாக வளர்ச்சியடையும். ஆசிரியர் சமுதாயத்திற்கு நான் சொல்வதெல்லாம் இதுதான். ஆசிரியர்களின் பங்கு வகுப்பறைகளை தாண்டியும் நீண்டு இருக்கிறது. அவர்கள் எதிர்கால சமுதாயத்தின் விடிவெள்ளிகளை அடையாளம் காட்டுபவர்கள், குழந்தைகளின் இளைய சமுதாயத்தின் சிந்தனையை வடிவமைப்பவர்கள். அதிலும் குறிப்பாக தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களின் பங்கு மகத்தானது. விவேகானந்தர் சொன்னது போல, ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் போது ஒரு திறமையோடு தான் பிறக்கிறார்கள். அப்படி குழந்தைகளுக்கு உள்ளே இருக்கின்ற திறமைகளை அடையாளம் கண்டு அது சமுதாயத்திற்கு பயன்படும் விதமாக அவர்கள் உருவாக்கி தருகிறார்கள். ஆசிரியர்கள் எவ்வளவு முக்கியமானவர்கள் என்றால், மாதா பிதா குரு தெய்வம் என்று நம் தாய் தந்தைக்கும் மேலாக ஆசிரியரை நாம் வணங்குகிறோம். ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் அவனது முன்னேற்றத்திற்கும் நிச்சயமாக ஒரு ஆசிரியரின் பங்கு இருக்கும். அது அதிகம் படித்தவர்களாக இருந்தாலும் சரி, படிக்காதவர்களாக இருந்தாலும் சரி, அந்த ஆசிரியர் அவர்கள் வாழ்வில் ஏற்படுத்தும் தாக்கம் அவனுடைய வாழ்க்கையை வடிவமைக்கிறது, வழிநடத்தி செல்கிறது. அதனால் ஆசிரியர்கள் அர்ப்பணிப்போடு பணியாற்ற வேண்டும். ஆசிரியர் பணி என்பது ஒரு வேலைவாய்ப்பு மட்டுமல்ல, அது ஒரு சேவை. கல்வி, ஒழுக்கம், சமுதாய பொறுப்புணர்வு எல்லாவற்றிற்கும் அவர்கள் மாணவர்களுக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்க வேண்டும். மாநிலத்தின் கல்வித்தரத்தை மேம்படுத்த மத்திய, மாநில அரசுகள் பலவித முயற்சிகளை எடுத்து வருகின்றன. நம்முடைய புதிய கல்விக் கொள்கையும் அதை ஒட்டியே உருவாக்கப்பட்டு இருக்கிறது. அதற்காக தற்போது புதுச்சேரியில் உள்ள பெரும்பாலான பள்ளிகள் CBSE பள்ளிகளாக மாற்றப்பட்டு இருக்கிறது. ஆனாலும் பொதுவாக கிராமப்புறங்களில் கல்வித்தரம் இன்னும் மேம்பட வேண்டும். இன்று நியமனம் மற்றும் பதவி பெறும் ஆசிரியர்கள் அந்த பொறுப்பை தயங்காமல் இருக்க வேண்டும். கிராமப்புற பள்ளிகளில் பணியாற்ற தயக்கம் காட்டக்கூடாது. கிராமப்புற பள்ளிகளின் கல்வித்தரத்தை உயர்த்த உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். பாட புத்தகங்களை தாண்டி அங்குள்ள மாணவர்களின் திறமைகளை வளர்க்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் அறிவியல், தொழில்நுட்பம் வளர்ச்சியடைந்த இன்றைய சமுதாயத்தில் மாணவர்களின் தொழில்நுட்ப அறிவை மேம்படுத்த வேண்டும். கலை, நுண்கலை, விளையாட்டுகளில் அவர்களை ஈடுபடுத்த வேண்டும். ஒழுக்கம், சமுதாய பொறுப்பு உணர்வு ஆகியவற்றை சொல்லிக் கொடுத்து நல்ல குடிமக்களாக உருவாக்க வேண்டும். வருங்கால சமுதாயத்தில் உருவாகும் சவால்களை சமாளிப்பதற்கான திறமைகளை அவர்களுக்குள் வளர்க்க வேண்டும். அவர்களுடைய வளமான எதிர்காலத்தை நீங்கள் உருவாக்கித்தர வேண்டும். மொத்தத்தில் உங்களுடைய உழைப்பும் அர்ப்பணிப்பும் மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு வழிகாட்ட வேண்டும். நாடு சுதந்திரமடைந்த 100வது ஆண்டு 2047 பாரதம் ஒரு வளர்ச்சி பெற்ற நாடாக உருவாக வேண்டும். விக்சிட் பாரத் 2017 மற்றும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையில் நாம் பயணித்துக் கொண்டு இருக்கிறோம். உங்களது பணியில் நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள். பொறுப்புணர்வு நமது பயணத்திற்கு வழியை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று நம்புகிறேன். அதற்காக நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என தெரிவித்தார்.